மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயரை மாற்றிய பாசிச மோடி அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக சென்றனர். திருப்பத்தூர் பாரத் ஸ்டேட் வங்கி எதிரில் மத்திய பாஜக அரசு கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் பெயரை அவமதிக்கும் வகையில் பெயரை மாற்றியதை கண்டித்து ராகுல் காந்தி, சோனியா காந்தி ஆகியோர் மீது அமலாக்கத்துறையினர் பொய்யான வழக்குகளை கொடுத்ததன் காரணமாக உச்சநீதிமன்றம் அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை என அமலாக்கத்துறைக்கு எதிராக தீர்ப்பு வழங்கியது. இதனை கண்டித்து திருப்பத்தூர் காங்கிரஸ் கமிட்டி நகர தலைவர் பாரத் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் பிரபு கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் பாரத் ஸ்டேட் வங்கி எதிரிலிருந்து காமராஜர் சிலை வரை மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக வந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் மாவட்ட தலைவர் பிரபு கூறுகையில், அமலாக்கத்துறையினர் பொய்யான வழக்குகளை கொடுத்துள்ளனர். பொதுமக்களுடன் சேர்த்து அமலாக்கத்துறை மீது போர் செய்வோம் என எச்சரிக்கை விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். 300 ரூபாய் மானியம் 200 ரூபாயாக குறைந்தது. இன்றைக்கு மானியம் 15 ரூபாயிலிருந்து விற்கிறது. 150 ரூபாயாக குறைந்து இன்றைக்கு எரிவாயு மானியம் 15 ரூபாய் தான் மத்திய அரசாங்கம் நம்முடைய தாய்மார்களுக்கு கொடுக்கிறது. இது நமக்கு தெரியுமா? பேங்க்ல எவ்வளவு காசு வருது தெரியுமா? கேஸ் வருது 1100 ரூபாய். 1100 ரூபாய் நம்ம கேஸை வாங்கி விடுகிறோம். இதுக்கு உண்டான மானியம் நமக்கு வருகிறதா தெரியாது. பேங்க்ல குறைந்தபட்ச காசு இல்ல, 1000 ரூபாய் பேங்க்ல காசு இல்லைன்னா நம்ம காசையே பேங்க்கார எடுத்துக்கலாம், நமக்கு ஃபைன் போடலாம். நண்பர்களே, மறைமுகமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை எளிய நடுத்தர அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை மொத்தமாக மத்திய அரசாங்கம் சுரண்டி இருக்கிறது. இதையெல்லாம் கண்டித்துத்தான் அன்னை சோனியா காந்தி அவர்களும், நம் நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கிற தலைவர் ராகுல் காந்தி அவர்களும், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பிரதை அவர்களும் இந்த நிகழ்ச்சியில நீங்கள் நடத்தியே தீர வேண்டும். இந்தியா முழுவதும் இருக்கிற அத்தனை மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் நடைபெற வேண்டும் என்று இந்தியா முழுவதும் இன்றைக்கு இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய பகுதியாக நம்முடைய திருப்பத்தூரில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நண்பர்களே, இது ஒரு புறம். நிகழ்ச்சி முடிந்த பின்னால் அமலாக்கத்துறை எங்களுடைய நிஜமெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீதும், எங்கள் உயிருக்கும் மேலான எங்களுடைய தாய் அன்னை சோனியா காந்தி அவர்கள் மீதும் ஒரு பொய்யான வழக்கினை ஜோடித்து நேஷனல் ஹெரால்ட் என்கிற ஒரு பத்திரிகை இந்த நாட்டிற்காக தன்னுடைய ஒட்டுமொத்த பணத்தை கொடுத்தவர்கள், தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்த மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு அவருடைய குடும்ப வாரிசுகளை இவர்கள் கொள்ளையடித்து விட்டார்கள் என்று அமலாக்கத்துறையை வைத்து நீதிமன்றத்திலே ஒரு வழக்கினை தொடுத்தார்கள். இன்றைக்கு நீதிமன்றம் மத்திய அரசாங்கத்தையும் அமலாக்கத்துறையும் செருப்பால் அடித்திருக்கிறது. ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் குற்றமற்றவர்கள் என்பதை டெல்லியிலே இருக்கிற உயர் நீதிமன்றம் நிரூபித்திருக்கிறது. நண்பர்களே, எனவே அதையெல்லாம் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முடிந்த பின்னால் இங்கிருந்து நாம் அத்தனை பேரும் அமைதியாக மெழுகுவர்த்தியை கையில ஏந்தி பெருந்தலைவர் காமராஜர் ஒரு சிலையிலே அந்த மெழுகுவர்த்தி சமர்ப்பிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம், மகாத்மா காந்தியின் பெயரை கெடுக்கின்ற மத்திய அரசாங்கத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம், கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஏழை எளிய மக்களின் வேலை வாய்ப்பை பறிக்கின்ற மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, காங்கிரஸ் கட்சி வாழ்கவே,
காங்கிரஸ் கட்சி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, சோனியா காந்தி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, ராகுல் காந்தி வாழ்கவே, வெல்லட்டும் 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 வெல்லட்டும், காங்கிரஸ் கட்சி வெல்லட்டும், காங்கிரஸ் கட்சி வெல்லட்டும். ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே, மோடியின் அரசே மோசடி அரசே, மோடியின் அரசே மோசடி அரசே, வயிற்றில் அடிக்காதே வயிற்றில் அடிக்காதே அடிக்காதே, ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்காதே, ஏழை மக்கள் வயிற்றில் அடிக்காதே, இருட்டடிப்பு செய்யாதே இருப்படிப்பு செய்யாதே, மகாத்மா காந்தி பெயரை, மகாத்மா காந்தி பெயரை இருட்டடிப்பு செய்யாதே, இருட்டடிப்பு செய்யாதே, காந்தி தேசம் காந்தி தேசம் காந்தி தேசம் காந்தி தேசம் காந்தி தேசம், எங்கள் தேசம் காந்தி தேசம், கோட்சேவின் வாரிசே, கோட்சேவின் வாரிசே, கோட்சேவின் வாரிசே, கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கோட்சேவின் வாரிசுகளை, கோட்சேவின் வாரிசுகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏழை எளிய மக்கள் வயிற்றில், ஏழை எளிய மக்கள் வயிற்றில் அடிக்கும் ஒன்றிய, அடிக்கும் ஒன்றிய பாஜக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம், மகாத்மா காந்தி பெயரை, மகாத்மா காந்தி பெயரை மீண்டும் வைக்கும் வரை, மீண்டும் வைக்கும் வரை ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம், ஏமாற்றாதே ஏமாற்றாதே, 100 நாள் வேலை வாய்ப்பு, 100 நாள் வேலை வாய்ப்பை 125 நாள் என்று சொல்லி ஏமாற்றாதே ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, ஏழை எளிய மக்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், நாடு தழுவி ஆர்ப்பாட்டம், காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம், கிராமப்புற வேலை வாய்ப்பு, கிராமப்புற வேலை வாய்ப்பை தம்பி தம்பி பின்னாடி வாப்பா, பின்னாடி வா. நீ அங்கே போனால் அங்கே போய் ஒரு ஷாட் எடுத்துக்கலாம், அங்கே வைக்கிறாங்க. नहीं जाना दुकान नहीं है।
ஏய் ஓரமாப்பா இன்றைக்கு எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீதும் எங்களுடைய உயிருக்கு மேலான எங்களுடைய அன்னை சோனியா காந்தி அவர்கள் மீதும் அமலாக்கத்துறை ஒரு பொய் வழக்கை போட்டு அவர்களை எல்லாம் அசிங்கப்படுத்தலாம் என்ற நோக்கத்தோடு ஒரு பொய் வழக்கை போட்டிருந்தார்கள். இந்த தேசத்திற்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்த, இந்த தேசத்திற்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் கொடுத்த மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு குடும்பத்தில் இருப்பவர்களை ஒரு நிறுவனத்தினுடைய பணத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், அந்த பங்கினை அவர்கள் முறைகேடாக பயன்படுத்தினார்கள் என்று ஒரு பொய்யான வழக்கினை சுப்பிரமணிய சாமி என்கிற ஒரு அரசியல் கோமாளி ஒரு வழக்கினை தொடுத்திருந்தான். அந்த வழக்கை மேற்கோள் காட்டி அமலாக்கத்துறை இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததை இன்றைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செய்ததோடு அமலாக்கத்துறையை கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறது. அமலாக்கத்துறை தொடர்ந்து அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளிலே ஈடுபடுமையானால் காங்கிரஸ் பேரியக்கமும் சரி, இந்த தேசத்திலே இருக்கிற மற்ற கட்சிகளும் சரி, பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைந்து அமலாக்கத்துறைக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு போரினை தொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை இந்த நிலைமை உருவாக்கி இருக்கிறது. மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் பேரியக்கத்தையும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர்களையும் கொச்சைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் கேவலமான செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மகாத்மா காந்தியினுடைய பெயரை தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருந்து அந்த பெயரை நீக்கி இருக்கிறார்கள். ராமர் பெயரை அந்த பெயரில் மறைமுகமாக திணித்திருக்கிறார்கள். இதெல்லாம் கேவலத்தினுடைய உச்சம். இந்த உச்சத்தை இந்த தேச மக்களும் குறிப்பாக தமிழக மக்கள் இதை வன்மையாக எதிர்ப்பார்கள். வருகிற தேர்தலில், வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சியோடு யாரெல்லாம் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் தமிழக மக்கள் மிகப்பெரிய அளவிலே புறக்கணிப்பு செய்ய போகிறார்கள். நாம் அதை பார்க்க போகிறோம். நன்றி.